சங்கா ஜுடும் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலத்துல பாஜக ஆட்சி நடக்குது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நக்சலைட்டுகளுடைய நடமாட்டம், அவங்களுடைய தீவிரவாதம் அதிகமாகுது. அப்போ இதை எதிர்கொள்ள ஒரு மாநில அரசு நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? மாநில அரசுடைய சட்டத்துறையை வச்சு, அங்க இருக்கக்கூடிய லா என்போர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸ் வச்சு இந்த நக்சலைட்டோட தீவிரவாதத்தை அடக்கி அவங்கள கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கணும். மாறாக அதை செய்யாமல் பாஜக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களில் இருக்கக்கூடிய ஆண்கள், குறிப்பாக இளைஞர்கள், அதுவும் 16, 15 வயசு இளைஞர்களை எல்லாம் இவங்க சல்வா ஜுடும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சு அதுக்குள்ள ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு தகுதி கொடுத்து அவங்க கையில துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை கொடுத்து நக்சலைட்களை எதிர்த்து போராட சொல்றாங்க. எப்படி? 14, 15 வயசு பழங்குடி இளைஞர்கள எந்தவித ட்ரெய்னிங்கும் இல்லாதவங்க, இத பத்தி எந்த விவரமும் தெரியாதவங்க கையில ஆயுதங்கள குடுத்து, சல்வா ஜுடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அவங்க மூலியமாக நக்சலைட்ஸை எதிர்கொள்றதுக்கான ஒரு ஏற்பாட செய்றாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்குது இல்லையா? ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அந்த மாதிரி தான் 2 தரப்பையும் இவங்க கிளப்பி விட்டாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போலதான் சங்கிகள் கையில எப்படி ஆயுதங்கள் வந்தா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த மாதிரி 16, 15 வயசு விவரம் தெரியாத பசங்க பழங்குடியின மக்கள் கிட்ட ஆயுதங்களை கொடுத்தீங்கன்னா, இது எங்க கொண்டு போய் விடும்? நக்சலைட்ல அழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்குள்ளேயே அழிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க மீது ஆயுதத்தை வச்சு, இவங்க வன்முறையை அவிழ்த்து விட்டு, அங்க இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல அழிச்சு ஒழிச்சு, பல கிராமங்கள்ல எரிச்சு, பல பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி, கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. இத யுனைடெட் நேஷன்ஸ் முதல் கொண்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இந்த வழக்கை விசாரித்த ஒரு 2 ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல ஜட்ஜ் சுதர்ஷன் ரெட்டியும் ஒருத்தர். இன்னொரு ஜட்ஜ் இறந்து போயிட்டாரு. சுதர்ஷன் ரெட்டி இன்னும் இருக்காரு. அப்போ இவங்க என்ன தீர்ப்பு குடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துல தீவிரவாதம் அதிகரிக்குது, நக்சலைட்டுடைய ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்குதுன்னா, இதை அரசாங்கம் லா என்போர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸ வச்சுதான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, ஒண்ணும் அறியாத மக்கள் கையில நீங்க ஆயுதத்தை கொடுத்து இப்படி வன்முறையை தூண்டி விட்டீங்கன்னா, இதுக்கு பேரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம். இதை அரசியலமைப்பு சட்டம் என்னைக்கும் அனுமதிக்காது. அதனால இந்த அமைப்பு சல்வா ஜுடும் அப்படிங்கிற அமைப்பை அரசாங்கம் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ட கோட் பண்ணி தான் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்வா ஜுடும் அமைப்ப இவங்க வந்து பேன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நக்சலைட்ஸ் உடைய ஆட்டத்தை 2020க்குள்ள பாஜக அரசு ஒழிச்சிருக்கும். ஆனா இவங்க இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார்.